எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டே பொருளில் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. அடுப்பு ஆன் பண்ணலை. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுகர் சிரப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப்பை வச்சு மைதா மாவு மிக்ஸ் பண்ணி மால்பூரி பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த அகலமான பாத்திரத்தில் ஒரு 3/4 கிளாஸ் வந்து சீனி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். 3/4 கிளாஸ் சீனி எடுத்ததுக்கு 3/4 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த சீனியில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்குறது உங்கள் விருப்பம் தாங்க. எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர் எந்த கலர்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்க்காம கூட செய்யலாங்க, அது உங்களோட விருப்பம் தாங்க. நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க சீனி நல்லா கரைஞ்சி வரணுங்க. இப்போ சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த சீனி வாட்டரில் நல்லா கரைஞ்சி நல்லா பபிள்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற அளவுக்கு கொதிச்சா போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்க தொட்டை இந்த மாதிரி பிசுபிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்குவத்துக்கு அணைச்சிக்கலாங்க அடுப்பை. போதும். இப்போ நம்ம செஞ்ச இந்த சுகர் சிரப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மைதா மாவு எடுத்து அந்த மைதா மாவில் இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறாங்க. சூடோடு மிக்ஸ் பண்ணால் வந்து நம்ம சேர்த்துருந்த மைதா மாவு வந்து வெந்துடும். அதனால் இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம மைதா மாவில் இந்த சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பவுலில் ஒரு கிளாஸ் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுகரை எடுத்து காமிக்கிறதுக்காக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த சுகர் சிரப்பை அப்படி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்க மாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து இப்படி ஆயிலில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டேன் பாருங்கள். மேலே நல்லா வெந்து வர்றதுக்காக இந்த மாதிரி ஆயிலை கோரி ஊற்றிக்கலாங்க. இப்போ டேன் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்குங்க. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் செமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதிக பொருட்கள் தேவையில்லை, கொஞ்சமாக பொருட்கள் தான். அது சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக வந்துடுச்சுங்க. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இப்போ ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும் போதே ஸ்மெல் அப்படி வருதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மால்பூரி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.